கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் அவர்கள் போன 16ஆம் தேதியே கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு கேட்குறாரு. காவல்துறை மூலமாக கடுமையான நெருக்கடிகள் கொடுக்கப்படுகிறது. அப்போ 16ஆம் தேதி கூட்டம் நடத்த முடியல, இப்போ 18ன்னு சொல்கிறாங்க. அந்த 18ம் கூட்டம் நடக்குமான்னு தெரியல. ஏன்னா அந்த 14 கிலோமீட்டர் சுற்றி வர அந்த வழி கூட அதில் ஒரு பாதை ரொம்ப குறுகலான பாதைன்னு திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறார். ஒரு லாரி குறுக்குள்ள நின்னா கூட யாரும் வர முடியாது, போக முடியாது. இவங்களே ஒரு லாரி நிற்க வச்சிருவாங்க பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு. ஏன்னா இன்னைக்கெல்லாம் கூட்டத்துக்கு கட்சி கூட்டத்துக்கு ஆள் வர்றது ரொம்ப கஷ்டம். அப்போ தன்னழிச்சா ஒரு கூட்டம் விஜய்க்கு கூடுது. அதனால தான் இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறோம். 84 கட்டுப்பாடு நான் கேட்குறேன், இந்த கட்டுப்பாடு திமுகவுக்கு பொருந்துமா? சின்ன மட்டும் தான் சார் தெரியணும். அவருடைய சிம்பிள் நான் அதோட முடிவாயிடுச்சுன்னு சொல்றேன். அவருடைய சிம்பிள் மட்டும் தான் தெரியணும். அவருக்கு சிம்பிள் என்னன்னு தெரிஞ்சுட்டு நீ பூத்து கதவை திறந்து விடு, நீ வாக்குச்சாவடி திறன். அவன் தினமலர் பத்திரிகை வந்து கிட்டத்தட்ட ஒரு பிஜேபிக்கு ஆதரவான பத்திரிகை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு தினமலர் பத்திரிகையிலேயே எழுதுறாங்க, அவங்களே எழுதுறாங்க, மத்திய உளவுத்துறை அமித்ஷாக்கு தகவல் சொல்லி இருக்குது 70 சீட்டு தாவேக்கா வரும் சார். 30% ஓட்டை தாண்டிட்டார் சார். இன்னைக்கு அவர் தமிழக வெற்றி கழகம் 30% ஓட்டை தாண்டிடுச்சு சார். அதனால தான் அவங்க எந்த ரோட் ஷோ எதுக்குமே அனுமதி கொடுக்காம அவங்க பயப்படுறாங்க. பெரிய பிரளயம் வந்துடும் பொழுது தமிழ்நாட்டில் விஜய்க்கு பின்னாடி இவங்க சொல்லி வேண்டாம். அவர் 200 சொல்லுவார், இவர் 210 சொல்லுவாங்க. இந்த ஏலம் கேட்குற மாதிரி ஒரு பாண்டியராஜன் படத்தில் கேட்பாங்க பாரு, 1000ன்னு சொன்ன 1000, 2000, 3000, 4000, கடைசியில் 2026 பிம்பிளிக்கு பிளாக்கு தான் இவங்களுக்கு. இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது நட்சத்திர பேச்சாளரும் அரசியல் விமர்சகருமான ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் பாண்டிச்சேரி பிரச்சாரத்தை இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு இப்போ முதல் முறையாக வந்து அவங்களது கட்சி சார்பான கட்சிக்குண்டான மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து திடுதிடுப்புன்னு நடந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்ன நடந்துச்சு சார்? தலைவர் இல்லைன்னு சொல்கிறாங்க. தலைவர் இல்லாத மாவட்ட செயலாளர் கூட்டம், இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தலைவர் இல்லை, அவர் வந்து கலந்துக்கல பொழுது கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறாருங்க, ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் இருக்கிறார், அது வரைச்சுன்னா எல்லாரும் மாவட்ட செயலாளர் அத்தனை பேர் அந்த ஆலோசனை கூட்டம் நான் வரும் வரையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஆலோசனை கூட்டம் நானும் காலையில் டிவியில் லைவ்லலாம் பார்த்தேன். அரசியல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது இந்த எஸ்ஐஆர் பணிகள், அரசியல் பணிகள், இந்த வாக்குச்சாவடி நிலையாளர்கள் களத்தில் எப்படி வேலை பார்க்குறது, அதை பற்றிலாம் அவங்க மாவட்ட செயலாளர்களுக்கு, அது யூஸ்வலாக எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான். அது மாவட்ட செயலாளர்களுக்கு அந்த பயிற்சிகளை கொடுப்பது, கீழே ஒன்றியம் வட்டம் அந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்குறது, அதை பற்றி வந்து பேசுவதற்காக அந்த கூட்டம் இன்றைக்கு அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, திரு விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி, அந்த சந்திப்புகளை எப்படி நடத்துறது, எப்படி செய்வது, அதை பற்றியும் இன்றைக்கி அந்த கூட்டத்தில் அவர்கள் விவாதித்ததாக தெரிகிறது. மாவட்ட செயலர் இன்னும் வேகமாக செயல்படணும் அப்படின்னா சில அறிவுரைகளையும் அவர்கள் வழங்கியதாகவும் ஒரு நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து செய்திகள் வருகிறது. அது மாத்திரமல்ல, இந்த விஜய் அவர்களுடைய கூட்டத்திற்கு கடுமையான நெருக்கடி இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்றும் இல்லை, இப்போது கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் அவர்கள் போன 16ஆம் தேதியே கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு கேட்குறாரு. காவல்துறை மூலமாக கடுமையான நெருக்கடிகள் கொடுக்கப்படுகிறது. அப்போ 16ஆம் தேதி கூட்டம் நடத்த முடியல, இப்போ 18ன்னு சொல்கிறாங்க. அந்த 18ம் கூட்டம் நடக்குமான்னு தெரியல. ஏன்னா 84 கண்டிஷன் போடுறாங்க. இதுவரையில் நானும் கிட்டத்தட்ட 37-38 வருஷமாக அரசியலில் பயணிக்கிறேன். பல்வேறு பொதுக்கூட்டங்களை பார்த்துருக்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பார்த்துருக்கிறேன், என் கலைஞரை பார்த்துருக்கிறேன், ராஜீவ்காந்தி பொதுக்கூட்டத்தை பார்த்துருக்கிறேன், பல நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு, இந்த அளவுக்கு பண்ணுறத இப்போ தான் முதல் முறையாக நான் கேள்விப்படுறேன். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், திமுக அடிக்க பந்து எழும்பும். நீ எவ்வளோ நீங்கள் தொல்லை கொடுக்குறீங்களோ தமிழக வெற்றி கழகத்துக்கு, அதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள், பொறுமையாக பார்க்குறாங்க. ஒரு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு மௌன புரட்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு மனங்களில். ஏங்க, ஒருத்தர் வராரு அரசியலுக்கு, அவர் கூட்டம் போடுறாரு, ஒரு கூட்டம் நடத்துகிறாரு, மக்களை சந்திக்கிறாரு, எதுக்கு அவருக்கு இவ்வளோ தொல்லை நீங்கள் கொடுக்குறீங்க? ஏன் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற போலீஸ் எல்லாம் என்ன பண்ணுது? இப்போ பாண்டிச்சேரிக்கு போனாராங்க, என்ன அசம்பாவிதம் நடந்தது? எவ்வளோ அழகாக பாண்டிச்சேரியில் போயிட்டு பேசிட்டு வந்தார். அவர் எவ்வளோ அழகாக போலீஸுக்கு நன்றி சொல்கிறாரு. எவ்வளோ காவல்துறை எவ்வளோ அழகாக அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சாங்க. ஏன் அதை நீங்கள் இங்கே செய்ய மாட்டேன்றீங்க? எத்தனை ஆயிரம் பேருக்கு ஈரோடு கூட்டம், இப்போ 18ஆம் தேதி நடக்கிற ஈரோடு கூட்டத்துக்கு எத்தனை ஆயிரம் பேர் வருவாங்க சார்? ஒரு 30-40 பேர் வருவாங்க. அவங்க பேரெல்லாம் என்ன? 30-40 பேரை யாருன்னா சொல்ல முடியுமா? மழை வந்தால் என்ன பண்ணுவீங்க? வெயில் காஞ்சா என்ன பண்ணுவீங்க? போலீஸ் இந்த 84 கண்டிஷனில்
இப்போ இந்த மாதிரி இந்த வழியெல்லாம் இது போன்ற ஏற்பாடுகள்லாம் நீங்கள் செஞ்சு வரணும், இதெல்லாம் செய்யுங்க. ஏங்க அதெல்லாம் செய்யறதுக்கு 1 மாதம் ஆகுங்க. இல்லை இதெல்லாம் நீங்கள் செஞ்சால் தான் கூட்டம் நடத்தணும். சரி, போர்க்கால அடிப்படையில் அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். இந்த குறிப்பிட்ட வழியாக தான் நீங்கள் கூட்டத்துக்குள்ளே எல்லாரும் பப்ளிக் வரணும். அந்த குறிப்பிட்ட வழியாக வரணும்னா கூட்டம் நடக்கிற இடத்துல இருந்து 14 கிலோமீட்டர் சுற்றி வரணும். அந்த 14 கிலோமீட்டர் சுற்றி வர அந்த வழி கூட அதில் ஒரு பாதை ரொம்ப குறுகலான பாதைன்னு திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறார். ஒரு லாரி குறுக்குல நின்னா கூட யாரும் வர முடியாது, போக முடியாது. இவங்களே ஒரு லாரி நிற்க வச்சிருவாங்க, பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு. எவ்வளோ நெருக்கடி பாருங்க. அவ்வளவு தொல்லைகளும் அவ்வளவு தொந்தரவுகளையும் அவங்க தொடர்ச்சியாக விஜய் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க, பாண்டிச்சேரியில் அனுமதிக்கிற மாதிரி அதிகமாக அனுமதிச்சுட்டு போங்களேன். இப்போ பாண்டிச்சேரி கூட்டத்துக்கு கூட அவங்களுக்கு என்ன பயம்னா சார், 10 மணிக்கு பாண்டிச்சேரியில் கூட்டம், 3:30-4 மணிக்கெல்லாம் போய் கூட்டாங்க நிற்குது. பெண்கள் பேட்டி கொடுக்குறாங்க. பெண்களுக்கு எங்கள் அண்ணனை பார்க்கணுன்றது தான் என்னுடைய லட்சியமே, என் ஆசையே எங்கள் அண்ணனை பார்க்கணும், அவர் பேச்சை கேட்கணும். நான் 4 மணிக்கெல்லாம் காலையில் வந்துட்டேன், விடிய காலையில் 4 மணியில் வந்துட்டேன். பெண்கள் சொல்கிறாங்க சார். இது இவங்களால ஜீரணிச்சிக்க முடியல. வயதான தாய்மார்கள் பேட்டி கொடுக்குறாங்க. எங்கள் புள்ள விஜய், நாங்கள் எங்கள் பிள்ளைக்கு தான் ஓட்டு போடுவோம், எங்கள் புள்ள தான் ஜெயிப்பார். எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பெண்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருந்ததோ அந்த செல்வாக்கு இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. அதே அளவுக்கு செல்வாக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கெல்லாம் கூட்டத்துக்கு, கட்சி கூட்டத்துக்கு ஆள் வர்றது ரொம்ப கஷ்டம். நான் கூட ஒரு நட்சத்திர பேச்சாளர் தான். கட்சி கூட்டங்களுக்கு ஆள் வர்றது மிகப்பெரிய கஷ்டம். 500 ரூபாய் தெரியா, 300 ரூபாய் தெரியா, பிரியாணி வாங்கி தெரியா, கோட்டர் வாங்கி கொடுக்குறியா, கூட்டத்துக்கு வரும் எவ்வளோ நேரம் உட்காரணும். அது கூட இப்போ தென்சென்னையில் ஒரு திமுக கூட்டம் நடந்தது. சேர் போட்டுட்டான், ஒரு 500-1000 சேர் போட்டுட்டான்னா அந்த சேரில் உட்காந்துக்கிறவனுக்கு அந்த சேர் சொந்தம். கூட்டம் முடிச்சு போகும்போது அந்த சேரை கொண்டு போயிடலாம் வீட்டுக்கு. அப்போ தான் அவன் எழுந்துக்க மாட்டான். ஏன்னா இவங்க பேசுறதை கேட்டுக்குன்னு அந்த காதில் ரத்தம் ஊத்தம், அதை பொறுமையாக உட்காரணும்ல. நீ காசு கொடுத்தா கூட போயிடுவான். அதுக்காக அந்த சேர் ஃப்ரீ. இப்படி ஒரு புது மாடலில் தென்சென்னையில் கண்டுபிடிச்சாங்க. கூட்டம் வரதில்லை சார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு கூட்டம் தன்னெழுச்சியாக வருகிறது. அவருக்கு தான் அந்த மரங்கள் மேலே, பில்டிங் மேலெல்லாம் நின்று கூட்டம் பார்க்கும். அந்த மாதிரி மரங்கள் மேலே, பில்டிங் மேலெல்லாம் ஏறி நின்று பார்க்குறான், எழுச்சியாக பார்க்குறான். போனாலும் போக மாட்டேன்றான்னா அது விஜய்க்கு தான் அந்த மரியாதை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு எழுச்சி இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது திரு விஜய் அவர்கள் மேலேங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் இவங்க என்னதான் முட்டுக்கட்டை போட்டு தடுத்தாலும் மக்கள் வீதிக்கு இறங்கிட்டு அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா விஜய்காண்டி இன்னைக்கு எத்தனையோ லட்சம், 1000 கைகள் மறைத்திருந்தாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகள் இட்டு யார் தடுத்தாலும் அலைக்கடல் ஓய்வதில்லை. விஜய் கட்டளை இட்டால் போதும், கட்டளை இடுங்கள் தலைவா, நாங்கள் காத்திருக்கிறோம் நீ இட்ட பணி முடிக்க, வெற்றி வா என்று விஜய் அவர்கள் சொன்னால் போதும், கட்டி வந்து அவள் காலடியிலே போட்டு விடுவார்கள். அவருடைய ஒரு உத்தரவுக்காக காத்து நிற்கிறான். அவருடைய தொண்டை எழுச்சியாக காத்து நிற்கிறான். பிரளயமே வந்தாலும் அதை எதிர்த்து போராடி நீச்சல் அடிக்கிற கூட்டம் தான் விஜய்க்கு பின்னால் இருக்கிற கூட்டம் என்பதை போல இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய போர்ப்படை பட்டாளத்து சிப்பாய்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். விஜய்க்கு பின்னால் ஒரு எழுச்சி இருக்குது. இவங்களால அதுதான் சார் ஜீரணிக்க முடியல. விஜய் வராருன்னா 10 மணிக்கு வராருன்னா 4 மணிக்கு கூட்டம் வருது, 5 மணிக்கு கூட்டம் வருது, மரத்து மேலே நிற்கிறான். நான் கூட ஆர்கே நகர் தேர்தலில், இந்த இடைத்தேர்தலில் நாங்கள்லாம் இப்போ வேலை பார்த்தோம். ஆர்கே நகரில் டிடிவி குக்கர் சின்னத்தில் ஜெயிச்சார் பாருங்க. காலையில் 10 மணிக்கு ஒரு குக்கர் சின்னத்துக்காக ஓட்டு கேட்டுக்குன்னு ஒரு 100-200 பெண்கள் போகிறாங்க. குக்கர் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு, குக்கர் சின்னத்துக்கு காலையில் 10 மணிக்கு. மதியம் 2 மணிக்கு அதே கூட்டம் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்குது. அதே கூட்டம் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்குது. அதே கூட்டம் அன்னைக்கு ஈவினிங்கு ஏடிஎம்கே இவருக்கு ஓட்டு கேட்குது. ஏடிஎம்கே எடப்பாடி. அதே பெண்கள் நான் நல்லாவே பார்க்குறேன். அதே பெண்கள் போர்டு பிடிச்சிக்கணும், அதே பெண்கள் ஓட்டு கேட்குறாங்க. என்னம்மா காத்தாலையும் நீங்கள் தான் வந்தீங்க, மதியமும் நீங்கள் தான் வரீங்க, நைட்டை நீங்கள் தான். நாங்கள் தான் இங்கே எல்லாத்துக்கும் நாங்கள் தான் வருவோம். ஃபிக்ஸடுங்க, 3 டைம்ஸு 3 வேலையை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கங்கள, 3 கட்சிகள் நாங்கள் தான் வரோம். இப்படி கூட்டத்தை வரோம். அப்புறம் மரத்து மேலே எங்கே நிற்க வைக்கிறது? இப்போ ஸ்டாலின் வராரு, உதயநிதி வராருன்னா அவரை பார்க்கறதுக்கு யாருன்னா மரத்து மேலே நிற்பானா? அப்படி ஒருத்தரை மரத்து மேலே நிற்க வைக்கணும்னா அது தனி பேக்கேஜ். ஏங்க என்னங்க மரத்து மேலே யாரை சொல்கிறீங்க, அதுக்கு தனியாக அமௌண்ட் செலவாகும்னு சொல்லுவான். அப்போ தன்னெழுச்சா ஒரு கூட்டம் விஜய்க்கு கூடுது. இப்போ இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஃபிக்ஸடு பண்ணி 300, 500, 1000 கொடுத்து பிரியாணி கொடுத்து இப்படிலாம் நீ கூப்பிட வேண்டியதே இல்லை. அவனா வண்டி ஏறி வரான், அவனா 2 வீலரில் வரான், அவனா நடந்து வரான், வந்து அவரை பார்த்தா போதும், அவர் பேச்சை கேட்டால் போதும் என்ற நிலை வருகிற போது அதை இவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை, ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அதனால தான் இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறான். 84 கட்டுப்பாடு. நான் கேட்குறேன், இந்த கட்டுப்பாடு திமுகவுக்கு பொருந்துமா? இதே கட்டுப்பாடு அண்ணா திமுகவுக்கு பொருந்துமா? பாரதிய ஜனதா, காங்கிரஸ் கட்சி, வைகோ கட்சி, திருமாவளவன், இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிக்கும் பொருந்துமா? கட்டுப்பாடுன்னா எல்லா கட்சிக்கும் ஒன்றா தானே பார்க்கணும். அதுன்னா ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறது. விஜய்க்கு மட்டும் ஏன் இந்த நெருக்கடி கொடுக்குறீங்க? ஏன் அவருக்கு இந்த பிரச்சனையை பண்ணுறீங்க? எதுக்கு இவ்வளோ தொல்லையை கொடுக்குறீங்க?
ஏங்க ஒரு மனிதன் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வெளியே வர்றது ஒரு பெரிய தப்பா? இந்த ஜனங்களுக்கு விஜய் நினைத்திருந்தால் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட ஒரு நாட்டுக்கும் போய் தங்க முடியும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய காஸ்ட்லியான ஹோட்டலில் போய் தங்க முடியும். இந்த உலகத்திலே மிக சிறந்த உணவுகளை சாப்பிட முடியும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய சுற்றுப்பயணத்தை அவரால் நடத்த முடியும். ஆனால் நம்ம வாழ வச்ச ஜனங்க இங்கே இருக்கிறாங்க. நம்மை வாழ வைத்த மக்களுக்கு நாம் ஏதாவது ஒன்று செய்யணும்னு அவர் நினைக்கிறது தப்பா? விக்கிரவாண்டி கூட்டத்தில் அவர் என்ன சொன்னார்? நான் சினிமாவுக்கு வந்தபோது என் முகத்தை பார்த்து இந்த முகமே நல்லா இல்லைன்னாங்க. இவர் முகம் நல்லா இல்லை, உடல் நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லைன்னு கேலி பேசுனாங்க. என்னுடைய உழைப்பு மாத்திரமல்ல, இந்த மக்கள் ஆதரவு தான் இன்னைக்கு என்னை உச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னார். இந்தியாவிலேயே அதிகமாக வரி கட்டுகிற 2வது நடிகர் சினிமாவில் இவர் தான். ஒரு உச்ச நடிகர், ஒரு படத்துக்கு 275 கோடி வாங்குகிற ஒரு உச்ச நடிகர். அவர் சொகுசாக வாழாம எவ்வளோ சாதாரணமாக இருக்கிறார். நீ எத்தனை நடிகர்னா பாருங்க, எங்கே இருக்கிறார்? மும்பையில் இருக்கிறாரு, சிங்கப்பூரில் இருக்கிறார், துபாயில் இருக்கிறார், கனடாவில் இருக்கிறார். ஷூட்டிங் மட்டும் ஒருவார் எங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிடுவார். நாட்டை விட்டே போகிறாங்க, நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருப்பாங்க. இங்கே வேண்டாங்க எங்களுக்கு, நாங்கள் அங்கே போய் ஜாலியாக இருந்துட்டு ஷூட்டிங்னா சொல்லுங்கள் வரேன்னு. இவர் பாருங்க, இவர் அதெல்லாம் இல்லைங்க. இவருக்கு என்னை வாழ வைத்த மக்களோடு மக்களாக நான் இருக்கிறேன். பனையூரில் தானே இருக்கிறாரு, இந்த பனையூரில் தானே இருக்கிறாரு. அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் பாதுகாப்பு யார் கொடுக்கணும்? ஒரு அனுமதி கேட்குறாங்க, பாதுகாப்பு கொடுங்க. இல்லை எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னு சொல்லுங்க. நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் ஒரு அரசியல் விமர்சகராக நான் சொல்கிறேன். இந்த முறையும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்க தொல்லை கொடுத்தாங்கன்னா தயவு செய்து நீங்கள் நீதிமன்றத்தை நாடுங்க. இந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. தமிழ்நாடு முழுவதும் உண்ணாவிரத போராட்டங்கள் அறிவிங்க. அத்தனை மாவட்ட தலைநகரிலும் இந்த காவல்துறையின் இந்த அரசாங்கத்துடைய அடக்குமுறையை கண்டித்து உண்ணாவிரதம் உட்காருங்க. இதை மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. திமுகவை சேர்ந்த டிகேஎஸ் இளங்கோவன் என்ன சொல்லிக்கிறாருன்னா, 41 உயிர்களை நீங்கள் கொண்டுட்டீங்க கொலகாரங்கிற மாதிரி விஜய் மேலே ஒரு பட்டம் சுமத்துற மாதிரி ஒரு பேச்சு பேசுகிறாரு. இப்போ இந்த அவர் பேசுனதில் அதனால தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறா? ஒருவேளை அதை அவங்க நினைக்கிறாங்களா? ஏங்க, விஜய் அவர்களுடைய கூட்டம், கரூர் நடந்த கூட்டம், 41 பேர் இறந்தாங்கன்றதை நம்ம தான் பலமுறை சொல்லிட்டோமுங்க. எல்லா மாவட்டத்திலையும் பேசுகிறாரு. அது உளவுத்துறையுடைய தோல்வி தானுங்க. இப்போ விஜய் தொடர்ந்து எல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாங்க, 4 மாவட்டம், 4வது மாவட்டம் தான் வராது நினைக்கிறேன் கரூருக்கு. ஏற்கனவே தொடர்ச்சியாக பல மாவட்டங்களில் பேசியிருக்கிறாரு. அவருக்கு எவ்வளோ தன்னெழுச்சியாக கூட்டம் வருது, எத்தனை லட்சம் பேர் கூடுறான்றது உளவுத்துறைக்கு தெரியாதா? அப்போ கரூரில் அந்த ஒரு சின்ன இடத்துக்கு அவர் வராரு, அந்த எத்தனை லட்சம் பேர் கூடுவாங்கன்னு தெரியாதா? இவங்க பேச்சுக்கு நான் வரேன். அவர் லேட்டாக வந்தார்னா காவல்துறையில் சொன்ன அந்த டைம்குள்ளே தான் வந்தார். இரவு 10 மணிக்குள்ளே வரணுன்னு 7 மணிக்கு வராருங்க. அப்போ நேரம் ஆக கூட்டம் அந்த இடத்துல அதிகமாகுது. அப்போ அந்த இடத்துல க்ரௌடு கூடாமல் பார்த்துக்க வேண்டியது யார் பொறுப்பு? போலீஸ் பொறுப்பு தானே. அவங்க தானே பேரிகேட் போட்டு தடுத்துருக்கணும். இதுக்கு மேலே யாரும் போகக்கூடாது, உள்ள இடம் கிடையாது, எல்லாம் போங்கன்னு சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லலை? காவல்துறைக்கு என்ன அரசியலில் விருப்ப காவல்துறைக்கு என்ன இருக்குது? அவன் 1000 பேர் கமெண்ட் பண்ணிட்டு போட்டாங்க, போலீஸார் தடுக்கிறார்கள், எதனா சொல்லிட்டோம். எந்த அரசியல் கட்சி தடுக்கல? எல்லா மாநாட்டிலும் தான் சொல்லுவாங்க, எதிர்கட்சி மாநாட்டில் போலீஸார் எங்களை தடுத்துட்டாங்க, எங்கள் வாகனத்தில் திருப்பி வச்சுட்டாங்க, நாங்கள் எவ்வளோ பார்த்துருக்குறோம். போலீஸுக்கு என்ன வேலை? மக்களை காப்பாற்ற வேண்டியது தானே போலீஸுக்கு வேலை. இவர் டிகேஎஸ் இளங்கோவன் விஜய் அவர்கள் மீது கொலைகாரன்னு பழி போகிறதெல்லாம் இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதா? சாத்தான் வேதம் ஓதுவது போல இருக்கிறது. ரத்த காட்டேரி நான் சுத்த சைவம் என்று சொல்வது போல இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு அரசியலை தெரிந்தவர்களுக்கு தெரியும். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை, அத்தனை தோட்ட தொழிலாளர்களை கொண்டு குவித்தது யார்? யாருடைய ஆட்சியில் இந்த அக்கிரமம் நடந்தது? உதயகுமார் என்ற ஒரு மாணவ செல்வன், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தவன், மறுநாள் கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த போது அதை எதிர்த்து போராடிய குரல் கொடுத்த அந்த மாணவ செல்வன் புத்துயிரும் கொலையுருமாக கிடந்தானே, அவனை பெற்ற தாய் தகப்பன் கூட இவன் என் பெற்ற பிள்ளை என்று சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி யாருடைய ஆட்சியில்? தினகரன் பத்திரிகை அலுவலகம் எரிக்கப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில்? தாகிருஷ்ணன் படுகொலை செய்யப்பட்டது, மதுரை லீலாவதி கொல்லப்பட்டதெல்லாம் யாருடைய ஆட்சி காலத்தில்? அண்ணாநகர் ரமேஷ் தற்கொலை செய்து கொண்டது குடும்பத்தோடு யாருடைய ஆட்சி காலத்தில்? சாதிக் பாட்ஷா தற்கொலை செய்து கொண்டது யாருடைய ஆட்சி காலத்தில்? இந்த பட்டியல் இன்னும் நீண்டு கொண்டே போகும். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். யாரை பார்த்து யார் சொல்றீங்க? அவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஒரு நேர்மையான தலைவராக, ஒரு அப்பழுக்கற்ற தலைவராக இந்த மக்களுக்கு ஒரு சேவை செய்ய வேண்டும் என்கிற ஒரு லட்சிய உணர்வோடு இன்றைக்கு அவர் கொண்டிருக்கிறார். ஒரு வெற்றி திருமணமாக கொண்டிருக்கிறார். வெற்றி வாகை சூட போகிறார். பல கட்சிகள் இன்னும் இணைய போகிறது அப்படிங்கிறாங்க. நம்ம அவ்வப்போது பார்த்துருப்போம். இன்னைக்கு கூட மாவட்ட செயலாளர் பாண்டிச்சேரியில் இருக்க முன்னாள் எம்எல்ஏலாம் வராங்க. இது அடுத்த கட்ட நடவடிக்கை எதை நோக்கி போகுது? ஏன்னா இன்னைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலை எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி போய்கிட்டு இருக்குன்ட்டு. விஜய் எல்லாரும் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கட்சிகளுமே பேச்சுவார்த்தை நடத்துற. இன்னைக்கு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த ஒரு அந்த கட்சியோட பாலு அவர்கள் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு சந்திச்சிருக்கிறாங்க. பாலு அவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. எல்லாரும் சந்திப்பாங்க சார், எல்லாம் பார்ப்பாங்க சார். மெகா கூட்டணி அமைய போகுது சார். விஜய் தலைமையில் மெகா கூட்டணி அமையத்தான் போகுது. இதுதான் வெற்றி கூட்டணி. தமிழ்நாட்டு அரசியல் சரித்திரத்தில் இப்பேற்பட்ட ஒரு வெற்றியை
எந்த கட்சியும் சந்தித்ததில்லை என்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. இந்த வெற்றியை வர தேர்தலில் மக்கள் கொடுக்க தான் போகிறாங்க சார். பெண்களுடைய ஏகாதிபத்திய ஆதரவு, இளைஞர்களுடைய ஏகாதிபத்திய ஆதரவு விஜய்க்கு இருக்குது சார். சின்ன மட்டம் தான் சார் தெரியணும். அவருடைய சிம்பிள் அது கூட முடிவாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அவருடைய சிம்பிள் மட்டும் தான் தெரியணும். அவருக்கு சிம்பிள் என்னன்னு தெரிஞ்சுட்டு நீ பூத்து கதவை திறந்து விடு, நீ வாக்குச்சாவடி திறம் அவனை, நீ என்ன நடக்குது பார். பெண்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும். நீ எவ்வளோ பணம், நீ 5000 10,000 நீ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி பணத்தை வாங்கிப்பாங்க, வாங்கிக்குவாங்க சார். ஓட்டை விஜய் சொல்ற சின்னத்துக்கு தான் சார் போடுவாங்க. ஓட்டு இங்கே தான் போடுவாங்க. பல கட்சிகளை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் வரத்தான் போகிறாங்க, இவர்கிட்ட சேரதான் போகிறாங்க. இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னைக்கு கூட நேற்று கூட எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு, புதுக்குழுல 210 சீட்டு நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி உதயநிதி வந்து 200 சீட்டு ஜெயிப்போனார். அவர் 200 சீட்டு ஜெயிப்போம். இப்போ கொஞ்ச நாளா சொல்றது காணும் திமுக காரங்க இருமாப்போட சொன்ன அந்த 200நாங்க, அவர் 200நாங்க, இவர் 210. ஏங்க தினமலர் பத்திரிகை வந்து கிட்டத்தட்ட ஒரு பிஜேபிக்கு ஆதரவான பத்திரிகை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு தினமலர் பத்திரிகையிலேயே எழுதுறாங்க, அவங்களே எழுதுறாங்க, மத்திய உளவுத்துறை அமித்ஷாக்கு தகவல் சொல்லி இருக்குது 70 சீட்டு தாவேகா வரும் சார். 30% ஓட்டை தாண்டிட்டார் சார். இன்னைக்கு அவர் தமிழக வெற்றி கழகம் 30% ஓட்டை தாண்டிடுச்சு சார். அதனால தான் அவங்க எந்த ரோட் ஷோ எதுக்குமே அனுமதி கொடுக்காம அவங்க பயப்படுறாங்க. பெரிய பிரளயம் வந்துடும் பொழுது தமிழ்நாட்டில் விஜய்க்கு பின்னாடி அவங்க அச்சப்படுறாங்க. அதுக்கு காரணம் அதுதான், அச்சப்படுறாங்க. அவரை விடுறதுக்கு பயப்படுறாங்க. இவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு எழுச்சி இப்போ வருது தமிழ்நாட்டில் அப்படின்னு 30% ஓட்டு அவர் கிராஸ் பண்ணிட்டார். இவங்க சொல்லி வேண்டியதான், அவர் 200 சொல்லுவார், இவர் 210 சொல்லுவாங்க. இந்த ஏலம் கேட்குற மாதிரி ஒரு பாண்டியராஜன் படத்தில் கேட்பாங்க பாரு, 1000ன்னு சொன்னோம், 1000 2000 3000 4000 கடைசியில் 2026 பிம்பிளிக்கு பிளாப்பி தான் இவங்களுக்கு. மாமா பிஸ்கோத்துன்னுவான்ல அந்த கதை தான் இவங்களுக்கு. நீங்கள் வேணா பாருங்க. திமுக சேர்ந்தவர்களே பல பேர் தாவேக்காக போகிறதாகவும் ஒரு தகவல் வருது. நிறைய பேர் சார், பிடிஆர் உட்பட நிறைய பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அவங்க பாருங்கள், இவங்களுக்கு சீட்டு இல்லை அவங்களுக்கு சீட்டு இல்லைன்ற சூழ்நிலாம் வரட்டும். நிறைய பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்க, நிறைய பேர் அவமானப்பட்டிருக்கிறாங்க. என்னடா இது காலகாலமாக இவங்களுக்கே நம்ம சேவை பண்ணணுமா? ஒரு மக்கள் நல திட்டம் கிடையாது. எந்த மக்கள் திமுக, நான் கேட்குறேன், திமுக எந்த முகத்தை வச்சுன்னு போட்டு கேட்பாங்க? நீட்டை ரத்து பண்ணிட்டீங்களா? நீட்டு ரகசியம் எங்களுக்கு தெரியும், அந்த ரகசியம் எங்ககிட்ட இருக்குதுன்னு உதயநிதி சொன்னார். இந்த ஆட்சியை முடிய போது இன்னும் 100 நாள் தாங்க, 3 அமாவாசை தான் பாய்க்கு உங்களுக்கு. இன்னும் 3 அமாவாசையில் உங்கள் கதை முடிஞ்சிடும். நீட்டை ரத்து பண்ணிட்டீங்களா? மின்சார கட்டணத்தை மாதம் மின்சார கட்டணம் எடுத்துட்டீங்களா? நீங்கள் மின் கட்டணத்தை நோட் பண்ணிட்டீங்களா? மாதம் அரசு ஊழியர்களெல்லாம் நிரந்தரம் பண்ணிட்டீங்களா? ஆசிரியர்களுக்கெல்லாம் பணி நியமனம் கொடுத்துட்டீங்களா? பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்துட்டீங்களா? ஒயின் ஷாப்பெல்லாம் படிப்படியாக மூடுறோம்னு சொன்னாங்களே, படிப்படியாக மூடிட்டீங்களா? டாஸ்மாக இளம் விதவைகள்லாம் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் நடந்துச்சா? போதை கலாச்சாரத்தை ஒழிச்சிங்களா? இந்தியாவிலேயே பஞ்சாபுக்கு இணையாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதை கலாச்சாரம் உயர்ந்து கொண்டிருக்கிறது நான் சொல்லலை, வைகோ சொல்கிறார். அவங்க கூட்டணியில் இருக்கிறவர், அவர் நடைபயணம் இருக்கிறார் போதைக்கு எதிராக. அதை துவக்கி வைக்கிறது யார் தெரியுமா? ஸ்டாலின். இது எவ்வளோ அநியாயம் பாருங்க. ஆட்சி நடத்துறவங்க இவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க இவங்க, இதையெல்லாம் தடுக்க வேண்டியவங்க போதைக்கு எதிராக நடைபயணம் எடுக்குது. அப்படின்னா திருடியவனை திருடன் கத்தின்னு ஓடுவான் பாருங்க. கொலை செய்தவனை கூட்டத்தோட உட்காந்து ஒப்பாரிப்பான் பாருங்க. அந்த மாதிரி இருக்குது. இவர் போய் துவக்கி வைக்கிறாரு பஞ்சாபில். ஒன்றும் இல்லை சார், ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். முந்தானத்து நேற்றைய முந்தனம் மதுரையில் ஒரே நாளில் 2 கொலைகள் நடக்குது மதுரையில். அதில் ஒரு கொலை பார்த்தீங்கன்னா ஒரு 19 வயசு பையன் ராத்திரி 12:45 1 மணிக்கு ஒரு தெருவில் நின்று மதுரையில் போதைன்னா இப்போல்லாம் இந்த பிராந்தி குடிச்சா நாத்தடிக்கும் சார், தெரியும் பிராந்தி குடிச்சா. இப்போல்லாம் ஊசின்றான், பவுடருன்றான், சாக்லேட்டுன்றான், என்னென்ன விதவிதமாக வந்துடுச்சு. இப்போ போதை அந்த அளவுக்கு தமிழ்நாடு இன்னைக்கு போதையின் தலைநகரமாக மாறி போச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு அந்த அளவுக்கு கலாச்சாரம் பரவி போச்சு. அவனுக்கு மண்டியில் வெறியேறி போச்சு. 12:45 மணிக்கு அவன் ஒரு வீதியில் கலாட்டா பண்ணுறான் கையில் அறிவாளோட. ஒரு 74 வயது முதியவர் கேட்குறாரு, ஏன்பா எல்லாம் தூங்குறாங்க, ஏன்பா இந்த இடத்துல சத்தம் போட்டுங்கிறான். அந்த முதியவரை கீழே போட்டு மண்டையில் வெட்டுறான். அக்கம் பக்கத்தில் ஒரு சத்தம் கட்டு ஓடி வந்து அந்த பையனை துரத்தின்னு ஓடுறாங்க. அந்த 19 வயசு பையன் அங்கேருந்து ஓடி போய் இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகிறான். அந்த இடத்துல ஒரு 46 வயது ஒருத்தர் நின்றுக்கிறாரு. திருவண்ணாமலைக்கு போகிறதுக்காக சொந்தக்காரங்க வரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிறார். அவர் ஒரு பிரைவேட் பஸ் கண்டக்டர். அவர் வெயிட் பண்ணினுக்கிறார். அவர்கிட்ட போய் இவன் டைம் கட்டுக்கிறான். அவர் டைம் சொல்லியிருக்கிறார், அவங்ககிட்ட வாதம் பண்ணிக்கிறான். அவர் இவன்கிட்ட தொல்லை தாழ முடியாதப்பா தம்பி நான் ஆளை விடுப்பான்னு சொல்லி தள்ளி போயிருக்கிறார். என்னடா நான் பேசினே இருக்கிறேன் நீ போகிறேன்னு சொல்லி அவனை பிடிச்சி வெட்டி அங்கேயே சாகடிச்சிட்டான். திருவண்ணாமலைக்கு போகிறதுக்காக அப்பாவிங்க. அவர் எந்த ரவுடி பையன் கிடையாது, ஒரு பொறுக்கி பையன் கிடையாது, எந்த சண்டைக்கு போகல, எந்த வம்புத்துக்கு போகல. ஒரு அப்பாவி, ஒரு குடியானவன், ஒரு குடும்பஸ்தன் போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற உறவினருக்காக வெயிட் பண்ணினுக்கிறவன சும்மா போகிற ஒருத்த வந்து வெட்டி போட்டு சாவடிக்கிறாங்க.
எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்குது பாருங்க, எந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் இருக்குது பாருங்க. அப்புறம் நீங்க எந்த லட்சத்தில் போய் தமிழ்நாட்டில் நீங்க ஓட்டு கேட்பீங்க? யாருக்கு பாதுகாப்பு இருக்குது? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? ஸ்டாலின் குடும்பத்து பெண்களை தவிர தமிழ்நாட்டில் வேற எந்த பெண்களுக்காக பாதுகாப்பு இருக்குதா? அண்ணாமலை அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்த அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இருந்ததா? அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு திமுக காரர் தானே. கோவை விமான நிலையத்தில் பின்புறத்தில் ஒரு பெண்ணை 4 மிருகங்கள் கொண்டு போய் நாசப்படுச்ச அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இருந்தது. எங்க பாதுகாப்பு இருக்குது பெண்களுக்கு? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுங்க. நீங்க எப்படி போய் ஜனங்கிட்ட ஓட்டு கேட்பீங்க? எந்த பிரச்சனையை வச்சு நீங்க போவீங்க? நீங்க சிலிண்டர் விலையை குறைச்சிட்டீங்களா? 100 ரூபாய் சிலிண்டருக்கு குறைப்போன்னு சொன்னீங்களா, குறைச்சிங்களா? பெட்ரோலுக்கு 5 ரூபாய் மானியம் கொடுக்குற நீங்களா, குறைச்சி முடிச்சிட்டீங்களா? டீசலுக்கு மானியம் கொடுத்தீங்களா? எதங்க செஞ்சீங்க? 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணீங்களா? சென்னை மாநகரம் வெள்ளத்தை தடுத்துறீங்களா? மோட்டர் வச்சு எடுக்கிறீங்க தண்ணியை. 4000 கோடி மோட்டர் செலவு, மோட்டர் வாங்குறதுக்கு 4000 கோடியா? எங்கன்னா நடக்குமா இந்த கேவலம், இந்த அவமானம், இந்த அசிங்கம்? இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசு எங்கன்னா இருக்குமா? இதைத்தான் மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. போதும், இவங்க மாறி மாறி 2 கட்சிகளும் மாறி மாறி ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும். தெளிவா இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள். நமக்கு ஒரு மாற்றம் வராதா? நமக்கு ஒரு நல்லது நடக்காதா? நம்மளுடைய வாழ்வு மலராதா? நமக்கு ஒரு நல்ல சிறந்த அரசு மருத்துவமனை சிறந்த சிகிச்சை கிடைக்காதா? அரசு பள்ளிக்கூடங்களில் தரமான கல்வி நம்மளுக்கு கிடைக்காதா? லஞ்ச லாவண்யமற்ற ஒரு நல்ல சர்க்கார் நம்மளுக்கு அமையாதா? நம்மளுடைய பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பான ஒரு நிலை வராதா? போதை இல்லாத தமிழகம் உருவாகாதா? அப்படின்னு காத்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு அதுக்கான வெளிச்சமாக, அதற்கான வழியாக இன்றைக்கு விஜய் அவர்கள் தெரிகிறார். இளைஞர்கள் ஓட்டு நமக்கே தெரியுது, 40 வயதுக்கு மேலுள்ளவர்கள் ஓட்டு அது இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்குதா? ஏன்னா கிட்ட நெருங்க நெருங்க அவர்களுமே இன்னைக்கு வந்து ஒரு முடிவுக்கு வராங்க அப்படிங்கிறது தெரியுது. சரி, ஓட்டு போட போற இப்போ எனக்கு 40 வயதா? ஸோ நான் பேரம் பேத்தி எடுத்துட்டேன், எனக்கு 40 வயதா? அதான் கேட்குறேன். உங்களை மாதிரி கிடையாதுங்க சார். நல்லவங்க யார் வந்தா என்ன சார்? எனக்கு ஒன்றும் புரியல. அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கண்ணா. நல்லவங்க வரணும் சார். விஜய் நல்லவர், வல்லவர், திறமையானவர். விஜய் வரணும். நல்லவங்க வரதுல என்ன? விஜய்க்கு என்ன? விஜய் எவ்வளோ அரசியல் நான் கேட்குறேன். உதயநிதி எவ்வளோ காலம் அரசியல் இருந்தார்? என்ன தகுதி இருக்குது இப்போ உதயநிதிக்கு? உதயநிதிக்கு என்ன சார் தகுதி இருக்குது? கருணாநிதியின் பேரன் என்கிற ஒரு தகுதியை தவிர உதயநிதிக்கு வேற என்ன தகுதி இருக்குது? அவருக்கு என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான்லாம் அரசியலுக்கு வரமாட்டேன், எவ்வளவோ பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னார். இளைஞரடிக்கு வந்தார். வந்த உடனே இளைஞரடி செயலாளர் ஆனார். நான் எம்எல்ஏ ஆனார், துணை மந்திரி ஆனார், துணை முதலமைச்சர் ஆனார், எல்லாம் ஆனார் உதயநிதி. அவருக்கு என்ன தகுதி இருக்குது? அப்போ அவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு என்ன? நான் கேட்குறேன், ஒன்றும் புரியல. அவருக்கு என்ன இருக்குது? விஜய் அவர்கள் வந்து பாட்டம் முப்பாட்டம் கொள்ளடிச்சு வச்ச காசுலலாம் விஜய் வாழலைங்க. இவங்கள மாதிரி தாத்தா சம்பாரிச்சு வச்சது கொள்ளடிச்சு வச்சதுலாம் விஜய் வாழல. சுயம்பா உருவானவர், சுயம்பா சம்பாரிச்சவர். பல கோடி ரூபாய் சொத்து இன்னைக்கு அவருக்கு இருக்குதுன்னா அவர் சொந்தமா வேர்வை சிந்தி சம்பாரிச்ச பணம். இன்னைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகமும் சுயம்பா அடுத்தவங்க ஆரம்பிச்ச கட்சியில், அண்ணா ஆரம்பிச்ச கட்சியில் போய் பூந்துக்கல, சுயம்பா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். சுயம்பா தைரியமா வெளியே வருகிறார், களத்தில் வருகிறார். நிச்சயமாக அவருடைய தைரியம் போற்றப்படும், வரவேற்கப்படும். தமிழ்நாட்டு மக்களின் யோகோதிமித்த வரவேற்போடு 2026 விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பார். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.